எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து உங்கள்கிட்ட வந்து ஒரு விஷயம் பேசலான்னு வந்திருக்கேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து ராமலிங்கம் அப்படின்ற நபர் வந்து யார் மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்தாலும் இமீடியட்டாக வந்து எஃப்ஐஆர் போடுவாங்க. இன்றைக்கி செக் பண்ணிங்களா, ராமலிங்கம் கொடுத்த கம்ப்ளைண்ட் எல்லாருக்குமே எஃப்ஐஆர் ஆகிருக்கும். ஆனால் அவர் மேலே நான் திவ்யானந்த் அப்படின்ற நான் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கேன். பட் ஆனால் அது எதுவுமே விசாரணை பண்ணல. எனக்கு அக்னாலஜ்மெண்ட் கூட இது வரைக்கும் கூட கிடைக்கல. அடுத்து நீங்கள் பார்த்தீங்களா, ஜார்ஜ் வின்சென்ட் ஜோஷுவா அப்படின்றவர் வந்து ராமலிங்கம் மேலே வந்து ஒரு கம்ப்ளைண்ட் போடுறாரு. எங்கள் மைனாரிட்டி கமிஷனில் எஸ்பி டிஜிபி எல்லாருக்கும் போடுறாரு. அவங்க ஆக்ஷன் எடுக்கிறதுல மைனாரிட்டி கமிஷனில் போடுறாரு. அவங்க எஸ்பிக்கு டைரக்ட் பண்ணுறாங்க. அதுக்கு அவங்க வந்து ஒரு அக்னாலஜ்மெண்ட்டில் வந்து க்ளோஸ் பண்ணி கொடுக்குறாங்க. அன்றைக்கி இன்னொரு அக்னாலஜ்மெண்ட்டுமே கொடுக்குறாங்க. ரெண்டும் சேம், எதுவுமே இல்லை. டேட் அண்ட் சைன் பண்ணி கொடுக்குறாங்க. அதுவும் பல மாதம் கழித்து கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக ராமலிங்கம் வந்துட்டு ஒரு 3 பேர் மேலே வந்து நம்ம கிறிஸ்தவ மக்கள் மேலே வந்து அவர் வந்து எஃப்ஐஆர் வந்து போடுறாரு. அவர் பிடிஓ சிவனாவும் ஸ்டேஷனில் இருக்கார். அன்றைக்கி வந்து நாங்கள் வந்து ஸ்டேஷனுக்கு எங்களோட விஷயத்துக்கு போகும்போது எங்களை வந்து ஹராஸ் பண்ணுறாரு. அங்கே அப்புறமா லைஃப் த்ரெட்டனிங் பண்ணுறாரு. கந்தசாமி அப்படின்றவங்க தம்பி, ராமலிங்கமனோட பிரதர் ராமலிங்கம் எல்லாமே பண்ணுறாங்க. அதை தொடர்ந்து நாங்கள் வந்து எஸ்பி ஏடிஜிபி எல்லாருக்குமே கம்ப்ளைண்ட் போடுறோம். ஆனால் இது வரைக்கும் அவங்க மேலே எஃப்ஐஆர் ஆகலை. அதுக்கான எந்த ஆக்ஷனுமே எடுக்க கிடையாது. இதிலிருந்து என்ன தெரியுதுன்னா, அவர் வந்து எனக்கு முன்னாடியே ஸ்டேஷனில் வச்சு தான் என்னை வந்து அரெஸ்ட் பண்ணுறாரு. அவர் லைஃப் த்ரெட்டனிங் பண்ணுறாரு. அதை நான் வந்து கம்ப்ளைண்ட்டாக போட்டிருக்கேன். அப்போ அவர் ஒரு வேர்ட் மென்ஷன் பண்ணுறாரு. ராமலிங்கம் வந்து எனக்கு ஏடிஜிபி தெரியும், டிஜிபி தெரியும், எல்லாருமே தெரியும். அதனால் என்டையர் கர்நாடகா போலீஸ் டிபார்ட்மெண்ட் வந்து அவரோட கண்ட்ரோலில் இருக்கிற மாதிரி சொன்னார். அது வந்து இப்போ உண்மை, 100க்கு 100 உண்மை என்பதை நாங்கள் வந்து தெரிந்து கொண்டோம். எப்படி தெரிந்து கொண்டோம் என்றால், நாங்கள் வந்து போடுற எந்த கம்ப்ளைண்ட்டுக்கு வந்து ஆக்ஷன் எடுக்க மாட்டாங்க. ஏன்னா வந்து நாம் வந்து தமிழ் கிறிஸ்துவ மக்களை சார்ந்தவர்கள் என்ற காரணத்தினால எடுக்க மாட்டாங்களா அப்படின்ற சந்தேகம் எங்களுக்கு இன்றைக்கி வரைக்கும் இருக்குது. நீங்கள் வந்து கேட்கலாம், எப்படிப்பா நீ வந்து மொத்த கிறிஸ்துவ மக்களையுமே இப்படி சொல்கிற, உனக்கு எடுக்கலைன்னா அவர் வந்து கிறிஸ்துவ மக்களுக்கு விரோதியா அப்படின்னு நீங்கள் வந்து கேட்கலாம். எனக்கு மட்டும் இல்லை, என்னோட பேர் திவ்யானந்த், அடுத்து ஜார்ஜ் வின்சென்ட் ஜோஷுவா, அடுத்து வந்து பார்த்தீங்களா ராயப்பன், அடுத்து வந்து சிங்கராயர். இது எல்லா கம்ப்ளைண்ட் ஃபைலும் ராமாபுராவில் இருக்குது. ஆனால் எங்கள் கம்ப்ளைண்ட் எல்லாமே எகெயின்ஸ்ட் வந்துட்டு பஞ்சாயத்தில் இருக்கிற பிடிஓ எகெயின்ஸ்டோ, நெக்ஸ்ட் வந்து சிவண்ணாவை மேலே எகெயின்ஸ்டாகவும் என் அக்கௌண்ட்டுக்கு வந்து சம் அமௌண்ட் வந்துருக்குது கவர்மெண்ட் ஃபண்டிங்லேருந்து. அதில் சைல்டு லேபரிங் ஆகிருக்குதுன்ற இதுவும் நான் சொல்லியிருக்கேன். பேங்க் ஸ்டேட்மெண்ட்டோடு நான் வந்து கம்ப்ளைண்ட் போடுறேன். ஆனால் இது வரைக்கும் அதுக்கான ரிப்ளே கூட எனக்கு வரல. ஈவன் பஞ்சாயத்து ராஜ் டிபார்ட்மெண்ட்லேருந்து கூட பண்ணல. ஏன்னா அங்கே வந்து தப்பு நடந்திருக்குது, திருடி இருக்கிறாங்க. அது பண்ணது சிவனா என்ற காரணத்தினால், அவங்க கம்யூனிட்டி பர்சன் என்ற காரணத்தினால், நாம் கிறிஸ்துவர்கள், தமிழ் கிறிஸ்துவர்கள் என்ற காரணத்தால் எங்களோட கம்ப்ளைண்ட் வந்து அங்கேயுமே ஒதுக்கப்பட்டிருக்கிறது. இதோட நான் வந்து இப்போ நிறைய கம்ப்ளைண்ட் போட்டிருக்கேன். எதுக்குமே ப்ராப்பரான வரல. 4 கம்ப்ளைண்ட் போட்டால் எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரு அக்னாலஜ்மெண்ட் வந்து கொடுப்பாங்க. என்னோட அக்னாலஜ்மெண்ட், ஜார்ஜ் வின்சென்ட் ஜோஷுவோட அக்னாலஜ்மெண்ட். ஈவன் ஜார்ஜ் வின்சென்ட் ஜோஷுவா வந்துட்டு எஸ்பி டிஜிபி ஏடிஜிபி யாருமே ஆக்ஷன் எடுக்கலன்னு சொல்லி மைனாரிட்டி கமிஷனில் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுறாரு. மைனாரிட்டி கமிஷன் வந்துட்டு டைவர்ட் பண்ணது கேஸ் வந்து அவங்க வந்து எஸ்பிக்கு வந்து ரெக்ரூட் பண்ணுறாங்க. எஸ்பி வந்துட்டு ராமபுரம் ஸ்டேஷன் கொடுக்குறாங்க. ராமபுரம் ஸ்டேஷன் வந்து ஒரு அக்னாலஜ்மெண்ட்டில் க்ளோஸ் பண்ணி முடிச்சிடுறாங்க. அன்றைக்கி 3 பேர் மேலே எஃப்ஐஆர் ஆன நாள் எங்களை ஹராஸ்மெண்ட் பண்ணி லைஃப் த்ரெட்டனிங் பண்ணனால நாங்கள் அவர் மேலே, அவரோட தம்பி மேலே, எல்லாரும் மேலேயும் ஒரு கம்ப்ளைண்ட் போடுறோம். நானும் ஜார்ஜ் வின்சென்ட் ஜோஷுவாவும். இன்றைக்கி வரைக்கும் எங்களுக்கு வந்து எந்த ஆக்ஷனுமே கிடைக்கல. இது எல்லாம் தெரிஞ்சுக்கணுன்னா ராமபுரம் போலீஸ் ஸ்டேஷனில் கொடுத்துறதுக்கு எல்லாத்துக்கும் எங்கள்கிட்ட அக்னாலஜ்மெண்ட் இருக்குது. நாங்கள் சென்ட் பண்ண கம்ப்ளைண்ட்டுக்கான காப்பீஸ் இருக்குது. நாங்கள் ரெடியாக இருக்கோம். இப்போ கூட அவர் வந்து அவரோட பேர் சொன்னதால எங்கள் மேலே டிஃபமேஷன் கேஸ் போடலாம். நாங்கள் வந்து காத்துட்ருக்கோம். அவர் போட்டாரா எங்களோட கம்ப்ளைண்ட்டுங்களை வந்து எடுக்கலாம். ஏன் இது நடக்குது அப்படின்னு பார்த்தா, நான் வந்து கிறிஸ்துவனா அதனால் இது நடக்குதா, இல்லை நாங்கள் வந்து தமிழ் கிறிஸ்துவர்கள் என்றால் நாங்கள் வந்து ஒதுக்கப்படுகிறோமா, இல்லை இதையும் தாண்டி நாங்கள் வந்து வன்னியர் குலத்தில் இருந்து கன்வெர்ட் ஆனவங்க அப்படின்ற காரணத்தினால் அதை வச்சு ஒதுக்குறார்களா என்ற சந்தேகம் வந்து எங்கள் மனசுக்குள்ளே இன்றைக்கி ஆழமாக எழுந்திருக்குது. இது ஏன் எழுந்திருக்குதுன்னா, நாங்கள் வந்து இன்றைக்கி கிட்டத்தட்ட வந்து 14லேருந்து 16 கம்ப்ளைண்ட்கள் போட்டிருக்கிறோம். ஒன்றுத்துக்கு கூட எஃப்ஐஆர் போடல. எஃப்ஐஆர் போட்டால் அந்த கம்ப்ளைண்ட் பொய்யானதாக இருந்தால் அதுக்குரிய தண்டனை எங்களுக்கு கிடைக்கும். அதை நாங்கள் மனமாற ஏற்றுக்கொள்கிறோம். ஆனால் நாங்கள் எஃப்ஐஆரே போடாமல், எங்களை கூப்பிட்டு விசாரணையே பண்ணாமல், அவங்களே ஒரு விசாரணை பண்ணி அவங்களே க்ளோஸ் பண்ணி அனுப்புகிறாங்க. அதுவும் சில கம்ப்ளைண்ட்டுங்களுக்கு மட்டும். சில கம்ப்ளைண்ட்டுகள் வந்து அவங்க எடுக்கக்கூட மாட்டாங்க. இதை பற்றி ஹியூமன் ரைட்ஸ் கமிஷனில் வந்து ஆல்ரெடி நாங்கள் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கோம். 2 காலுக்கு யாரும் அட்டன் ஆகலை. 9th லாஸ்ட் டேட் இருக்குது. அங்கே நம்மளுக்கு நியாயம் கிடைக்குதான்னு பார்ப்போம். இதை தொடர்ந்து அடுத்த கட்ட மூமெண்ட்டாக நாம் வந்து போவோம். எங்களை மாதிரி பல மக்கள், இல்லைப்பா நாங்கள் நீங்கள் சொன்ன குறிப்பிட்ட நபர்கள் மேலே நாங்கள் வந்து கொடுத்துருக்கோம் கம்ப்ளைண்ட்டு, எங்களுக்குமே எஃப்ஐஆர் போடுறதில்ல, இல்லை நாம் வந்து எந்த மக்கள் மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்தாலும் கிறிஸ்தவர்கள்னால் கம்ப்ளைண்ட்டே போட மாட்டாங்க, அவங்க வந்து கொடுத்தா போட்டுக்கிறாங்க அப்படின்னு உங்கள்கிட்ட எவிடன்ஸ் இருந்தால் எங்களுக்கு தாராளமாக கொடுக்கலாம். ஏன்னா இதை நாங்கள் வந்து அடுத்த கட்டத்துக்கு எடுத்துக்கிட்டு போகலாம். நீதியின் புலிகள் இயக்கம் இதை அடுத்த கட்டத்துக்கு எடுத்துக்கொண்டு செல்ல வந்து ஒரு அடியை வந்து முன்னாடி எடுத்து வச்சுருக்கோம். எப்போ என்ன சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் வந்து ஒரு இயக்கம் ஆரம்பிச்சிருக்கோம். அது பேர் வந்து டைகர்ஸ் ஆஃப் ஜஸ்டிஸ்.
அப்படின்னு சொல்லி, தமிழில் சொல்லணுன்னா நீதியின் புலிகள் அப்படின்னு சொல்லி, அதை கூடிய விரைவில் அதுக்கான கவர்மெண்ட் ரிஜிஸ்ட்ரேஷன் செய்து, கொடியின் ரிஜிஸ்ட்ரேஷனை செய்து இந்த இயக்கத்தை உங்களிடம் அறிவிக்கிறோம். தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.